ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து வேத ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்போது நாம் இந்த வருடத்தில் நடக்க இருக்கக்கூடிய தனி பயிற்சிக்கான பலாபலன்களை விரிவாக பார்க்கணும். முதல்ல பொதுப்படையா சனி பகவானை பத்தின சில விஷயங்கள். சனிங்கிறவர் என்னன்னா, நம்ம இப்ப ஜோதிஷத்துல பொதுவா எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை கர்மா அப்படிங்கிற வார்த்தை. கர்மா அப்படின்னா என்ன? வினை, நம்ம செஞ்ச செயல். அப்ப ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனுடைய செயல்களுக்கு எதிர்வினையாக அதனுடைய பலன்களாகவே அமைகிறது. நம்ம என்ன செஞ்சோமோ அதற்கு உண்டான பலன் தான். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க போகிறது. இந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம போன ஜென்மத்துல செய்த நல்வினை தீவினைகளுடைய பயன், நம்ம அனுபவித்த நல்லது கெட்டது, அது போக பாக்கி இருக்கக்கூடிய பலன்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைகளுடைய பலன்கள், இதை எல்லாமா சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த நற்செயல்கள், தீயவை ஏதாவது இருந்தா அதற்குண்டான பலன்கள், இது எல்லாமா சேர்த்துதான் நம்ம இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். அப்போ இப்ப செய்யக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் எல்லாமே இப்ப கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிற பேங்க்ல அக்கௌண்ட்ல சேர்க்கிற பணம் மாதிரி அது எல்லாமே. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த கர்மாக்கான பலனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னா, அதை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா, முதன்மையான கிரகம் சனி பகவான். சனி பகவான் சனிங்கிற கோள் ஒரு குளிர் தன்மையுடைய கோள். அது ஃபுல் ஆஃப் நிறைய கேசஸ் அண்ட் ஐஸ் இதுதான் அதுல இருக்குன்னு சொல்லி அறிவியல் சொல்றது. அப்போ அந்த குளிரான அந்த கிரகம் சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப தொலைவில் இருக்கிறது சனி கிரகம். அப்போ அதனாலேயே அதோடைய தாக்கம் நம்ம மேல படும்போது எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம். மெதுவாக அப்படின்னா தனைச்சரன் அப்படின்னு பேரே அதனாலதான். சரம்னா நகர்றது, மெதுவாக நகரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது மந்தன் அப்படின்னு ஒரு பெயர் கூட உண்டு சனி பகவானுக்கு. அவர் நல்ல பலன்கள் கொடுத்தாருன்னா அதை மெதுவா கொடுப்பார். தீய பலன்கள் கொடுத்தாலும் அதை விட்டு நம்ம வெளியில வரத்துக்கும் டைம் ஆகும். ஏன்னா மெதுவா தான் அந்த ரெக்கவரி ஃபேஸே இருக்கும் அந்த கொடுப்பலன்கள் கொடுக்கும்போது. அப்ப இந்த சனி பகவானுடைய அந்த சுற்று பாதையில அவர் வரக்கூடிய அந்த கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாற போறார். இப்போ கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதுலயும் குறிப்பாக பூரட்டாதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய இறுதி பாதத்துல இருக்கார் இப்போ. அதாவது அந்த ராசியில அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த கடைசி பாதத்துல இருக்கிறவர் புரட்டாதியில கடைசி இதுல இருந்து அவர் மீன ராசிக்கு மாறும்போது புரட்டாதியுடைய அந்த 4ஆம் பாதத்துக்கு வருவார். அதுக்கப்புறமா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ அந்த ஒரு ராசிக்குள்ள இருக்கிற அந்த 9வது பாதம்னு சொல்றோன்னே அந்த இறுதி, அந்த கடைசி பாதத்தை இப்ப இருக்கார் கும்பராசியில. அவர் இன்னும் சில நாட்கள்ல மாற இருக்கார். அது என்னைக்கு சனி பயிற்சின்னு பார்த்தோம்னா அடுத்த மார்ச் மாதம், அது வர இருக்கக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்கு. அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு. அப்போ அன்னைக்கு நீங்க பிளானட்டரி அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, மீன ராசியில கிட்டத்தட்ட 5 கோள்கள் அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு. அந்த கிரகணம் இந்தியாவில தெரியாது. ஒரு பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், பகுதி சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். இந்தியாவில தெரியாது. அமெரிக்கால, அப்புறம் ஆர்டிக் பிரதேசங்கள், அட்லாண்டிக் ரீஜன்ஸ், அந்த மாதிரி சில இடங்கள்ல, அமெரிக்காவுடைய சில பகுதிகளில், வட அமெரிக்கால இதெல்லாம் தெரியும்னு சொல்லி பஞ்சாங்கமும் சொல்றது, அறிவியலும் அதை சொல்றது. சரி, இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 5 கோள்களுடைய அலைன்மெண்ட் மீன ராசியில இருக்கு. இப்போ இந்த ராகு கேத்துக்களுடைய பெயர்ச்சிங்கிறது மே மாதம் 15ஆம் தேதி 18ஆம் தேதி தான் நடக்க இருக்கு. குரு பெயர்ச்சி மே 15 இருக்கு. அது வரையுமே இந்த மார்ச் 29ல இருந்து மே 15, 18 தேதிகள் வரையும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அலைன்மெண்ட்டும் அதுவும் சில தாக்கத்தை ஏற்படுத்தும். உலக அளவிலேயே அதனுடைய நிறைய சேலஞ்சஸ் காத்துட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம சனி செவ்வாய் ஒருத்தர் பார்த்துக்கிறதோ அவர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது ஒரு நல்ல பலன்களை எப்பயுமே கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம கூட சமீபத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே அந்த சனியும் செவ்வாயும் அவங்க 2 பேருடைய தொடர்பு, கூடவே ராகு கேத்துக்கள் அவங்களும் கேந்திரங்கள்ல இருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த அசம்பாவிதங்கள் உலக அளவுல நிறைய நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இப்ப சுக்கிரனும் ராகுவோட அங்க உட்கார்ந்து இருக்காருங்கும் போது
இன்னும் விஷயங்கள் வந்து வெவ்வேறு விதமா போறது. நிறைய பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அது இது நிறைய நடக்குது. சோ இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு ராசிக்கும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியில அது வந்து ரொம்ப பெருசா பிரதிபலிக்கும். இப்போ நம்ம எடுத்தோன்னா நம்ம சொல்லுவோம் சனி பெயர்ச்சி அப்படின்னாலே மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே சனி பகவான் தான். ஒரு மனுஷன் தொழில் தொடங்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் அவனுடைய கர்மா அவனை ஒரு வினையை செய்ய வைக்கக்கூடியது. ஒரு மனிதன் இயங்கணும் அப்படின்னாலே அங்க வந்து பலன் நல்லா இருக்கணும் இல்லையா? தொழில் தொடங்கணும்னா சனி நல்லா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு வீடு அமையணும், சனி நல்லா இருக்கணும். நல்ல ஆள் அடிமை எல்லாம் வச்சு வேலை வாங்கணும்னா சனி பகவானுடைய கருணை தேவை. அவருக்கு முக்கால்வாசி பேருக்கு நம்ம வந்து நீங்க எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பீங்க, திருமணம் ஆகிறதே வந்து சனியுடைய தொடர்பு இருக்கும்போது 7.5 சனி காலங்கள்லதான் ஆகும். ஒரு மனுஷன் வீடு கட்டுறது அப்பதான் கட்டுவோம். அதனால சனி பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய ராசியில வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய திரிகோணங்கள்ல வந்து என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து அதற்குண்டான பலன்களை கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு வந்து இப்ப குரு இருந்தது, புதன் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான நல்பலன்களை கொடுப்பார். திருமணமாகும், வீடு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பத்திரம் புதுசா உங்க பேர்ல பதிவீங்க, ஒரு டாக்குமெண்ட், ஒரு நிலமோ ஏதோ ஒண்ணு சொத்து வாங்குவீங்க, ஒரு புதிய கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு சனி பகவானுடைய கருணையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் வந்து கர்மகாரகன்னு சொல்லிட்டோம், நம்ம கர்ம வினைக்கான பலன்களை எடுத்து கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டோம். அப்போ உண்மையிலே உங்களுக்கு அதை வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததுன்னா சனி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உட்காரும் போது அது நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காரணத்தினால்தான் சொல்றாங்க. சரி, இப்போ இவர் வந்து மீன ராசிக்குள்ள அவர் நுழைய போறார் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல அங்க வந்து இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டக்க ராகுவும் அங்கேதான் இருக்கு. அப்போ மீனத்திலிருந்து 7ஆம் இடமான கன்னியில் கேது இருக்கிறார். அந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிற நேரத்துல அவங்களுடைய பொசிஷன் இதுவாக தான் இருக்கு. அப்ப குரு பகவான் ஆனவர் அப்போ வந்து இன்னும் குரு பயிற்சி ஆகாம அவர் ரிஷபத்திலே தான் இருப்பார். மிதுனத்துக்கு இன்னும் மாறி இருக்க மாட்டார். செவ்வாயும் வந்து அவருடைய மிதுன ராசியிலே தான் உட்கார்ந்து இருக்காரு. அந்த வக்ரகதியெல்லாம் நிவர்த்தியாகி மிதுன ராசியில தான் உட்கார்ந்து இருக்காரு. சரி, இப்போ இந்த தனி பெயர்ச்சியானது எந்தெந்த இடங்கள்ல உட்கார்ந்தா நன்மை? பொதுவா சனி வந்து ஒரு ஜாதகத்துல 3, 6, 11 இடங்கள்ல இருந்தா ரொம்ப நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இவர் வந்து மீன ராசிக்குள்ள அவர் நுழையிறார். இது வந்து ஒரு ராசி லக்னங்களுக்கும் என்ன விதமான பலன்களை தரப்போறது, இன்னும் 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம விரிவா பார்க்கலாம். அதே நேரத்துல சனி வந்து எப்படின்னா நடுவுல அவருக்கு வந்து ஒரு வக்ர பயிற்சியானதும் இருக்கு. நடுவுல சனி பகவான் வந்து வக்ரகதியிலையும் பயிற்சி ஆகிறார். அது வந்து ஜூலை 13ல அவர் வந்து வக்ரகதிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கிட்ட அவர் வந்து வக்ரகதியில தான் பிரயாணம் பண்றார். அதனால அப்பயும் வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் நிறைய மாறும். அதனால சனி பெயர்ச்சி வந்து பொதுவா ஒரேடியா நல்லது பண்ணும், ஒரேடியா கெடுதல் பண்ணணும்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த 2.5 வருடங்கள் நம்ம அவர் பிடியில இருந்தாலுமே நடுவில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மாற்றம் தரும், ராகு கேது பயிற்சிகளும் மாற்றம் தரும். அதனால ஒண்ணுத்துல நெகட்டிவா கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருந்தாலும் கூட இன்னொன்னு வந்து கட்டாயமா கை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கு எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும். இனி ஒரு ராசி லக்னத்திற்கும் இந்த சனி பயிற்சி என்ன தரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹா. இது மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான பலன்கள். இப்போ இது நாள் வரை உங்களுடைய லக்னம் ராசிக்கு 12ல் இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே நுழைய போறார். சனியை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லையா? மேல சொன்னது மாதிரி கர்மகாரகன் சனியை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா சனி பகவான் அவருடைய இயல்பான ஒரு மந்தத்தனத்தையும் ஒரு லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தன்னம்பிக்கை குறைவான அந்த ஒரு மனநிலையையும் கொடுப்பார். அவர் வந்து தாழ்வு மனப்பான்மை அவருக்கு அதிகம் இருக்கும். அதனால நம்மளுடைய ராசி லக்னத்துக்குள்ள சனி பகவான் நுழையும் போது நம்ம வந்து ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையோட செயலாற்ற முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த 7.5 சனி காலங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல உடம்புல வேர்வை வழிய நல்லா நடக்கணும். வெயிலுக்கு நிறைய நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். அதுதான் முதல் விஷயம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உடம்ப வந்து
அதாவது காலையில எழுந்ததுல இருந்து ஒரு மந்தத்தனம் உங்களுக்கே வரும் ஆட்டோமேட்டிக்கா. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க கூட ஸ்லக்கிஷ் ஆயிடுவீங்க இந்த ஸ்டேஜ்ல. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் முதல்ல. அதனால காலம்பர நேரத்துக்கு எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு மலமலர் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சுறுசுறுப்பை நீங்களே வரவழைச்சுக்கோங்க. அதாவது உடலும் மனமும் ரொம்ப தளர்வடையக்கூடிய காலமாக பொதுவா சொல்றாங்க. எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுபகிரகங்கள் பார்வை வலுவனா இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தலை, மூளை, சிந்தனா சக்தியை தான் அவனை இயக்கக்கூடியது அது. அப்போ லக்னம் சரியா இருந்தது, நல்ல பலமா இருந்ததுன்னா எந்த பயிற்சி எப்படி வந்தாலுமே அந்த மனிதனால அதை தாண்டி வர முடியும். அந்த மனோதைரியமும் உடல் தைரியத்தையும் அது கொடுத்துடும். அதனால ஒரு மனிதனுடைய லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவா இருக்க வேண்டியது அவசியம். அதுவே வலுவா, அதாவது சாதாரணமா அந்த லக்னாதிபதி இதுவா இருந்தா கூட ஒரு சுபரோட பார்வை கிடைக்கும் போது அவர் ஒரு அடுத்தவங்களுடைய சப்போர்ட்னால கூட அவர் வந்து வாழ்க்கையில சில முடிவுகள் எடுத்து வெற்றி பெற முடியும். ஒரு ஜாதகத்துடைய பலம்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறது இப்படிதான் நம்ம சொல்லுவோம் பொதுவா. அப்போ இப்ப உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே சனி பகவான் உள்ள நுழையிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த பயிற்சி ஆகிற காலத்துல ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் அன்னைக்கு இருக்கார். அதே போல சனி பகவான் உள்ள நுழையிறார். அப்போ ராகுவும் அங்க இருக்கார், சனியும் உள்ள நுழையிறார். உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல கன்னி ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கார். அவர் இப்போ உத்தரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கார். திருப்பி சிம்ம ராசிக்குள்ள அவர் நுழைவார். ரிவர்ஸ் தானே அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ராகு கேதுக்களுக்கு. அதே போல ராகுவும் வந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வருவார். நிறைய பேருக்கு இப்ப மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இருக்கிற இடத்த விட்டு வேலையை மாத்திப்போமா, புது வேலைக்கு அப்ளை பண்ணி இடம் மாறுவோமா, வெளிநாடு கிளம்புவோமா, இன்னும் சில பேருக்கு வந்து திருமண பேச்சை இப்ப எடுக்க வேண்டாங்கிற நிலைமையில தான் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு அந்த திருமணத்தை பத்தின எண்ணமே வேண்டாம் அப்படின்னு மனசுல இருக்கும். ஆனா வீட்டுல ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அடுத்தது சொத்து வாங்குறத பத்திய சில விஷயங்கள் ஓடின்னு இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை பத்திரத்தை பதியறதோ இல்ல அது சம்பந்தமான சில பிரச்சனைகளோ அது இருக்கும். தொழில்ல நிறைய பேருக்கு ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்களும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே தீரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா சனி வந்து அவருடைய பலனை கொடுத்து நம்ம ரிலீவ் ஆகி வெளியில வரதுக்கு அந்த 2.5 வருட காலங்கள் வந்து ஸ்லோவா ஆரம்பித்து ஸ்லோவா வெளியில வரணும். சரி, இப்ப இவருடைய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. சனிக்கு வந்து 3 பார்வைகள் இருக்கு. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். எல்லா கிரகங்களுமே 7ஆம் இடத்தை பார்க்கும். அது தவிர இவருக்கு வந்து ஸ்பெஷலான பார்வைகள்னு சொல்றது 3ம் 10ம். இப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அங்க ஆல்ரெடி வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதே போல 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கேத்து இருக்காரு. இவங்க இந்த குரு ராகு கேத்துக்கள்லாம் வந்து ஒரு 1.5 மாசம் தான் அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பெயர்ச்சி ஆயிடும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறிடுவாங்க. இப்போ செவ்வாய் ஆல்ரெடி 4ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேர் வந்து ஒரு பத்திரத்தை பதியணும், லேண்ட வந்து நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், பூர்வீக சொத்தா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப நீங்க பண்ணலாம். இப்ப எடுத்து அதற்கு உண்டான பத்திரப்பதிவு வேலைகள் எல்லாமே நீங்க பண்ணலாம். ஆனா என்ன விஷயம், அடுத்தவங்க கிட்ட ஒரு சைன் பண்றதா இருக்கட்டும், எந்த விஷயம் செய்யும் போதும் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க படிச்சு பார்த்து யார்கிட்டயாவது கிராஸ் செக் பண்ணி ஈஸி அது இதுன்னு பேப்பர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சைன் பண்ணி பத்திரத்தை பதியுங்க. உங்களுடைய சொத்து சம்பந்தமா, வீடு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒன்னா நான் ரொம்ப அக்ரவேட் ஆகி இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது முடிவடையும். இல்லைன்னா இது வரைக்கும் சொத்துல பிரச்சனை இல்லைன்னா இப்ப ஆரம்பிச்சு அது அடுத்து தொடர்ந்து ஒரு காலத்திற்கு அப்புறம் முடிவடையும். அதனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்க தீர்க்க வேண்டியிருக்கும். மனைவி கலந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, மனைவியுடைய விஷயத்துல அவங்களுக்கு நிறைய ஆரோக்கியத்துல தொந்தரவுகளை கொடுக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள்லையும் வந்து ஒரு தெளிவற்ற தன்மையை கொடுத்து அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்றதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மனைவிக்கும் கொஞ்சம் படுத்தும். தொழிலையோ ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்பி பெரிய முதலீடை இப்ப போட வேண்டாம். 7ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வச்சு ரொம்ப பெருசா எதுவும் செஞ்சிடக்கூடாது. இப்ப கேது வேற ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்ததுல இருந்தே தொழில பார்ட்னர்ஷிப் வகையிலையோ ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்த வகையிலையும் நீங்க பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அது எப்ப கைக்கு வருங்கிற நிலைமையில இருக்கீங்க. அது கிடைக்கும். ஆனா புதிதாக யாரையும் நம்பி எந்த விதமான ஒப்பந்தத்தையும் நீங்க போட வேண்டாம். அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இந்த வருடம் 2.5 வருஷமும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னா, குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போனா குரு வந்து மே மாதம் 15ஆம் தேதி நகர்ந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு போவார்.
மிதுனத்துக்கு போற குரு அவருடைய பார்வை பலம் எங்கெல்லாம் விழருது அப்படின்னா 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். ஒரு ஸ்டேஜ்ல சனியுடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அதே நேரத்துல விரயத்தையும் அவர் தான் கொடுப்பார். அப்போ தொழில்ல வந்து ஒரு மந்தத்தன்மையை கொடுத்து பிரச்சனை கொடுத்தாலும் குருவோட பார்வையில் அது நிவர்த்தியாகி சில லாபங்களும் வரும். அதற்கேத்த மாதிரி விரயமும் கொஞ்சம் இருக்கும். நீங்க எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும். பண்ணக்கூடிய விரயங்கள் வந்து சுப விரயங்களாக இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்க வேண்டியது அவசியம். இப்ப குரு போய் 4ல, உங்களுடைய லக்னாதிபதியான குருவே போய் 4ல உட்கார்ந்து இருக்கும் போது சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து செய்வீங்க. ஆனா எந்த விஷயம் எடுத்தாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை அதை முயற்சி பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் அது இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா உங்களுக்கு ப்ராமிசிங்கா தெரிஞ்சா கூட போக போக அதுல வந்து சில சிக்கல்கள் தோன்றி மறையும். எப்பயுமே 7.5 சனி காலங்கள்ல வந்து ஒரு பெருசா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஒருத்தரை நம்பி ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்களா அது யோசிங்க. பார்ட்னர்ஷிப் நமக்கு ஒத்துக்குமா, இது நம்ம செய்யலாமா, புது தொழில் தொடங்கலாமா, இப்பதான் எல்லா யோசனையும் நமக்கு வரும். அதுக்கேத்த மாதிரி ஆட்களும் வந்து சேருவாங்க. அதை வந்து உங்களுடைய சொந்த ஜாதகம் என்ன இருக்கோ அதை ஒரு தடவை எடுத்து ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே தொழில் தொடங்க யோகம் இருக்கா, அது கரெக்டா வருமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதை நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வருமானமே அதுலதான் வரப்போறது. அன்றாடம் உணவு நம்ம குடும்பத்தை நடத்துறதே அது மூலமா தான் பண்ண போறோம். அப்படிங்கிற பட்சத்துல அதுல வந்து ஒரு பாதகாதிபதி அது தொடர்பு இருக்கோ, வேற ஏதோ ஆகாத கிரகங்களுடைய தொடர்பு இருக்கோ அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ வந்து வர்றதும் செலவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சரியா போயிட்டே இருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு லாபம்ங்கிறத நம்ம பெருசா எடுத்துன்னு போக முடியாது. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆலோசனைக்கு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ செவ்வாயும் வந்து ஆரம்பத்துல 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சொத்து வாங்க வைப்பார், உங்களை ஒரு சொத்து வாங்க வைப்பார், ஒரு நல்ல ஒரு வாகனம் ஒண்ணு வாங்க வைப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்கும். அடுத்தது யார் யாருக்கெல்லாம் ஜாதக கட்டத்துல கடகத்துல குரு இருக்கோ அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணும்போது ஓரளவு அது பலிதமாகக்கூடிய காலம் இது. மற்றபடி அடுத்த குரு பயிற்சியுமே வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நிறைய கொடுக்கும். அதுல நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாதி மறைவு ஸ்தானமாக தான் நம்ம சொல்லுவோம். அவருடைய பார்வை பலன் நல்லா இருக்கும். ஆனா 4ஆம் இடத்துக்கு அவர் போகும்போது அது ஓரளவு உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுத்துரும், நீங்க கவலைப்பட வேண்டாம். இதே நேரத்துல நிறைய பேருக்கு வந்து வேலை காரணமாக ஒரு எதிர்பாராத ஒரு வெளியூருக்கு போய் தங்கக்கூடிய ஒரு விஷயமோ, இப்ப கடல் கடந்து குடும்பத்தை விட்டு ஒரு தூர பிரயாணம் போய் அங்க போய் நான் இருந்து வேலை பார்க்க போறேன், அதன் மூலமா தான் எனக்கு வந்து வருமானம் வரப்போறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். இப்ப நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்பவே மலமலன்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியை ஒட்டி உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல விதமாகவே நடக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. சனியுடைய பார்வை பலன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு படுறது, 7ஆம் இடத்துக்கு படுறது, 10ஆம் இடத்துக்கு படுறதுன்னு சொன்னோம். அப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தா புதிய தொழில், புது முதலீடு, புதிதாக ஒருத்தரை நம்பி ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஸ் சேர்த்துக்கும் போது கவனமா இருக்கணும். அதே மாதிரி மனைவியுடைய ஆரோக்கியம் விஷயமா அவங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தால் கூட இனி சின்ன சின்ன உடல்நல பாதிப்பையும் அவங்களுக்கு ஒரு மந்தத்தன்மையும் கொடுக்கும். அது வந்து ஓரளவு பார்த்துக்கணும். அடி வயிறு அதுக்கு கீழ்பட்ட இடங்கள்ல அதுக்கு உண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய லக்னம் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பாவங்கள்ல சனியுடைய பார்வைப்படும் போது சில தொந்தரவுகளை கொடுப்பாரு உங்களுக்கு, அது கவனமா இருக்கணும். அடுத்தது கால் பாதம் அது சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களை நன்கு இயங்க வைப்பார், தொழிலுக்காக நிறைய முயற்சி பண்ண வைப்பார். அதன் மூலமா நடுநடுவுல கொஞ்சம் செட்பேக் இருந்தா கூட ஓரளவு பலன்களையும் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ள முடியும். ஆனா வரப்போற பணத்தை நீங்க நல்ல யோசிச்சு நீங்க வந்து செலவு பண்ணுங்க, அதை வந்து விரயமாக்காம எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான பலன். இப்ப இந்த 7.5 சனி காலத்துல வந்து நீங்க ஒரு 1/3 அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு 1/3 நீங்க கடந்துட்டீங்க, அடுத்து 2வது இதுல இருக்கீங்க. இப்ப அதுதான் வந்து உங்களுடைய ஜென்ம சனிங்கிறது. அதாவது ஒரு மனசுல வந்து ஒரு தொய்வை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா யாரையுமே முழுதாக நம்பி ஒரு விஷயத்துல இறங்குறதுல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவா மீனராசிக்காரர்களோட இயல்பு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது நீங்க சட்டுன்னு முடிவே எடுக்க மாட்டீங்க. ஒன்னா இந்த பக்கம் வரணும், இல்ல அந்த சைடு போகணும். அது ரெண்டுமே இல்லாம நட்ட நடுவுல கேட்டா அந்த வால்னு சொல்லுவோம்ல, அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருந்து குழம்பிட்டு இருக்க கூடாது. அதுல ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும். இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி முடிவு எடுக்கிறதுல. அதனால அதாவது தவறான முடிவு எடுக்கிறத விட அதை பத்தி முடிவு எடுக்காம அப்படியே இருக்கிறது பெட்டர். அது சில இடத்துல நீங்க இந்த இதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால
உங்களுடைய சொந்த ஜாதகம் இருந்ததுன்னா யாருக்கிட்டையாவது காமிச்சு புது முயற்சிகள் செய்யும் போது ஆலோசனை வாங்கிக்கோங்க. அருகில் இருக்கும் ஜோதிடர் கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு அப்புறம் தெளிவா எதையும் செய்யுங்க. மற்றபடி இந்த சனி பயிற்சி காலம் இது ஓவராலா தான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். இன்னும் ராகுகேது பயிற்சி எல்லாம் பார்க்கும்போது சனி பயிற்சி மீனராசிக்கு ரொம்ப பயமுறுத்துற அளவுக்கு மோசமாலாம் இல்ல. நீங்க தாராளமா அதை தாண்டி வர முடியும். நம்பிக்கையோட இருக்கலாம். உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சுகஸ்தானத்துல போய் உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்றார். அது ஒரு கேந்திர ஸ்தானம். சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் 2 வேலையுமே பார்ப்பார். அதனால நீங்க அதுல கவனமா இருங்க. உங்க ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி மனைவியின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மற்ற ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் ஓரளவு, அதாவது எதிர்ப்புகளை ஓரளவு முறியடிச்சுட்டு அந்த ஒரு விரயத்தை நீங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியும் தாராளமா. ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க ஒரு தீர்வு பெற்று வெளியில் வர முடியும். இதுதான் மேஜரா நீங்க லாக் ஆயிருக்கிற ஜோனுன்னு பார்த்தா இதுதான். அதை விட்டு நீங்க வெளியில வந்துடலாம். அதனால இந்த சனி பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட கடந்து வர வேண்டிய ஒரு காலமாகத்தான் நான் பாக்குறேன். அடுத்து ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் போடும்போது அதை பாருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான பலனும் வரப்போறது. முதல்ல உங்க ராசிக்குள்ள பயிற்சி ஆறதுனால முதல்ல மீன ராசிக்கு சொல்லியிருக்கோம் நம்ம. அடுத்து சனி பயிற்சி எல்லா பயிற்சி பலன்களையும் அப்லோட் பண்ணும்போது பாருங்க. நோட்டிபிகேஷன் வரணும்னா அந்த பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்கு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திப்பேன். நன்றி.